ரோட ஒன்னையும் காணக்கில்லை, எல்லாம் உடஞ்சு புறக்கி கடல்ல உள்ளதான் போய் போட்டெல்லாம் உடஞ்சு புறக்கி வலையாளுக்கு இடையில சிக்கி மணலுக்குள்ள படத்தை கொண்டே தவிர மீதி எல்லாம் மண்ணுக்குள்ள பூந்தி போயிருக்கு. கடல வர சேர் தடவைலாம் தங்கம் போல எல்லாம் மினுங்குது, தங்கம் போல. ஓகி நினைவு தூணையெல்லாம் கடலை அடிச்சு நொறுக்கி புறக்கி உள்ள சூரியன் கடலுக்குள்ள ஒளிச்சியது எல்லாம் போலியாட்டு இருக்குது கேட்டியெல்லாம். இங்க பாக்க எல்லாம் இருந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சு புறக்கி கடல்ல உள்ள ஏகும். ஹாய் மக்கள், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கடல் யாரும் சேர்ந்த ஒரு சூப்பரான டூர் பிளேஸ் அது பொழியூர் கேரளாவில் உள்ள இடமாக்கும் கேட்டியலாம். பின்ன அங்கே என்ன கடல் வந்து நிறைய இடத்த அடிச்சோண்டுக்க போச்சுன்னு நினைச்சிடும். அதுകൊണ്ട് நம்ம என்ன அங்கே போய் தான் வீடியோ எடுக்க போகிறோம் கேட்டியலாம். அங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்ற காரியம் இல்லை உங்களுக்கு காட்டி தர போகிறேன். சும்மா ஒன்றும் இல்லை, பயங்கர ரிஸ்க் எடுத்தாங்க போகிறது. அதுக்கு வேண்டிய நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் அடுத்த வீடியோவை பார்க்க பற்றும் அல்லே பார்க்க பற்றாது. அதுவும் அதுக்கு வேண்டிய சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வைங்க கேட்டியலாம். பின்ன என்னச்சுன்னா அங்கே போய் மொத்தம் வீடியோ எடுத்து காட்டி தர போகிறேன் பாருங்கள். வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ பொழியிருக்க கிட்ட வந்தாச்சு கிட்டியாலா. கிட்ட வந்தாச்சுன்னு சும்மா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. அந்த அளவு வந்த போல நம்மளை திளிச்சு விட்டுன்னு நம்ம என்னன்னா ரோடு பொட்டி கிடக்குன்னு இதாக்கு ரோடு கண்டியில் ரோடு பொட்டி கிடக்கி. ரோட்டு சைடில் ஒரு சின்ன வழியில் போல் கடந்து அது வழியாக அந்த சைடு போனப்போ பின்ன திளிச்சு விட்டுன்னு கேட்டியால. பிள்ளை அங்கே போக பற்றாதுன்னு சொல்லி திளிச்சு விட்டுன்னு பின்ன ஏதாவது விளக்கிலோடைய யாரை வந்தால் நெஞ்சி ரோடு பொட்டி கிடக்கி. ரோடு இந்த சைடில் கிடக்கு கண்டியால. ரோட்டை சைடிலோடையாக இப்போ நம்ம போகிறது ரோடெல்லாம் பொட்டி புறக்கி போயிருக்கி. அங்கே ஒன்றும் இல்லை, ஒன்றும் காணக்கில்லை. பின்ன என்ன இந்த வரி அந்த கம்பு நட்டு வச்சிருக்கில்ல, கம்பில் சைடில் அந்த காங்கிரீட் போட்டு வச்சிருக்கல, அதுக்கு அந்த சைடாக ரோடு எல்லாம் கடல் கொண்டு போச்சு. இதுக்கு இந்த சைடு இந்த விளையாட்டு கிடந்த இடத்துல இப்போ மணல் ஏறி கிடக்கி. நம்ம அதிரடியாக நடந்து போகிறது இந்த மணலோடி. இது ஃபுல்லாக காங்கிரீட் இட்டு பிண்டு பார்க்கிங் ஆட்டு வச்சுருந்த இடம் கிட்டியால. பார்க்கிங் இருந்த இடத்த மொத்தம் மணல் ஏறி மூடி இப்போ அந்த மணல் ஆட்டு கிடக்குது. இந்த வண்டி ஒன்றும் வருது இல்லை. பண்டெல்லாம் எங்கே இந்த கிரவுண்டு போல் கிடக்கல, இந்த இதுதான் பார்க்கிங் கெட்டியல. பண்டுள்ள வந்துட்டுள்ளதுக்கு அறியில இது இடம் ஃபுல்லாக பார்க்கிங் ஆட்டு இருந்த இடம் கிடக்கும் கெட்டியல. இப்போ என்னச்சுன்னா ஆளுவ எல்லாம் என்னன்னா ஆளுவை மட்டும்தான் வர பற்றும், பைக் ஒன்றும் வர பற்றுதில்லை. எல்லாத்தையும் மூடி பறக்கிட்டு இருக்கு. கடல் வந்து மொத்தம் மண் வச்சாக மூடிக்கிட்டு இருக்கிறது. பண்டக்க வந்து எங்களுக்கு கண்டித்துண்டுகளுக்கு அறியில. பண்டக்க இங்கே காங்கிரீட்டை கெட்டு வயசு வண்டியும் நிறைய வண்டிகளும் பானிபூரி கடை என்ன நிறைய இருந்த இடங்களாக்கும் கிட்டியல. இது பண்டுன்னு சொன்னால் நிறைய வருஷத்தையும் முன்ன ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்தையும் முன்னே இல்லை. இங்கே கடையில் இருந்த இடமாக்கும். என்னுடையெல்லாம் ஒரு மதில் சவுறு போல எல்லாம் ஒன்று கெட்டி புறக்கி வச்சிருந்து கிட்டியல. இந்த வழியெல்லாம் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் கண்டியில். எங்களுடைய கட்டி வச்சிருந்த இடங்களாக்கும் ஒன்றையும் காணக்கில்லை, எல்லாத்தையும் மூடி புறக்கிட்டு இருக்கு. மூடிட்டு இருக்குன்னு ஏன்னா கடல் மண் கொண்டுட்டு மூடினதாக்கும். கடலுக்கு நல்ல இங்கே உள்ளே வந்துருக்கு கிட்டியல. இப்போ தான் டக்குன்னு கிட்ட கிடக்கு கடல். பண்டக்க ஒரு 50-100 மீட்டர் அங்கே தாண்டி கிடந்ததாக்கும். இப்போ நல்ல இங்கே உள்ளே வந்து கிடக்கி. எங்கூடி வந்து தெரியல. பின்ன என்ன அனுச்சு நெஞ்சு நான் போட்டெல்லாம் அடித்து நொறுக்கி புறக்கி வச்சிருக்கு கிட்டியல. நான் இங்கே ஒன்று கண்டேன், ஏதோ ஒரு சைடு கண்டேன் கிட்டியல. அந்த லெஃப்ட் சைடு கிடக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒன்று காட்டி தரேன் கிளியராக ஒன்று பாருங்க. கிட்டியல போட்டு வலையில் அடித்து புறக்கி மண்ணுக்குள்ளே பூத்தி புறக்கி வச்சிருக்கு. உடச்சி புறக்கியாக்க மண்ணுக்குள்ளே பூத்தி வச்சிருக்குது. இப்போ கடல் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள். இதுக்கு பண்டக்க என்ன இந்த இடம் இல்லை என்னன்னு என்ன பயங்கர இதாட்டு இருந்ததாக்கும். மணலாட்டு கடல் அங்கே உள்ளே நடந்ததாக்கும். இப்போ நல்ல இஞ்சி வந்துருக்கு. ஏன் பார்த்தாலும் அப்படி தோணும், அது புதுசாக வரைகளுக்கு தோணும் நேரத்தை இப்படி தான் இருந்துன்னு. அப்படி ஒன்றும் இல்லை கிட்டியல. பின்ன சின்ன பிள்ளையாக்க இந்த இடத்துலையும் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்கக்கம்மாக்கு இப்போலாம். பின்ன அவையும் பட்டம் விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குல்ல. அங்கே தாறுமாறாக்க எங்கே விட்ட பட்டம் பறக்குது. இதாக்கு மீன் காரி. ஆனால் நடுவில் ஒரு கல் காணுது கண்டியில், பாறை கல் போல் ஒன்று. உங்களுக்கு கரெக்டாக காணுதானே தெரியல, சென்டரில் கிடக்குது. அதெல்லாம் பண்டிஞ்ச கரையில் இருந்த கல்லாக்கும் கட்டியில். பண்டுனேன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னே இல்லைங்கன்னா கரையில் இருந்த கல்லாக்கு. இப்போ கடல் வந்து வெள்ளம் ஏறின பிறகு அதெல்லாம் வெள்ளத்தை உள்ள முங்கியாச்சு. இந்த இடம் இல்லை இப்போ பயங்கர இதாச்சு கட்டியில். கரையெல்லாம் நல்ல இதாகிடுச்சு. நான் அங்கே ஜூம் பண்ணி காட்டி தரேன் பாருங்கள். அந்த கோபுரம் போலேக்கு இருக்கிறதெல்லாம் கரையில் இருந்ததாக்கு கட்டியில். அந்த கல்லுட்டுருக்கில்ல அந்த லெவலுக்கு கரெக்டாக அங்கே மண் கிடந்ததாக்கு. இப்போ எந்த அளவு உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள். பின்ன என்னன்னா இருக்குது இல்லை, ஒரு 4-5 செடி இல்லை. இதெல்லாம் என்ன காரியானுச்சுன்னா இதெல்லாம் பயங்கர மரங்களாக்கும் கேட்டியல. உங்களுக்கு பார்க்க என்ன செடி போல தோணுதா? இதெல்லாம் மரங்களாக்கும். மரம் எல்லாம் மண்ணுக்குள்ளே பூந்தி கொண்டை மட்டும் வெளியில் தெரியுது. மண்ணெல்லாம் நல்ல ஹைட்டுக்கு ஏற கிடக்கும். மணல் ஏறினதில் இந்த மரத்தை கொண்டை மட்டும்தான் வெளியில் தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல. எல்லா மண்ணுக்கு அவ்வளோ பூந்தி இருக்கு. பார்க்க என்ன செடி நட்டச்ச போல இருக்கு. இந்த போட்டு உலக துண்டெல்லாம் அங்கங்கே உடச்சி கிடங்கி எல்லா போட்டும் கமந்து பிறக்கி இப்படி கிடக்குதுன்னா நம்ம இப்போ என்னன்னு நான் அங்கோட்டு இந்த பொலி சேர்ந்த இடத்துல நான் உங்களுக்கு போய் காட்டி தரேன் கேட்டியல. இப்போ என்னென்ன பொலி திறந்து விட்டுருக்கு எனக்கு தோணுது. என்னென்னா 2 சேர்த்து விட்டுருக்குன்னு சொல்லிச்சேன், திறந்து விட்டுருக்குன்னு சொல்லிச்சுன்னு. நீ அங்கோட்டு போய் உங்களுக்கு காட்டி தரேன் கேட்டியல. அங்கே என்ன நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, அது ஆறாக்கும் கேட்டியல. ரைட் சைடு கிடைக்கும் அந்த வெள்ளம் போல கிடக்கில்ல, அது கடல் கிடையாது, அது ஆறாக்கும். பொலியூரில் வந்து எங்களுக்கு அறியில லெஃப்ட் சைடு கிடைக்கியதாக்கும் கடல், ரைட் சைடு ஆறும் லெஃப்ட் சைடு கடல் மட்டாக்கும் கிடைக்கிது கேட்டியல. இங்கே டூர் பிளேஸ் இல்லைங்க. அந்த மற்ற மிதக்க வீடாக்க உண்டு கேட்டியல. இங்கேயும் மற்ற ஆலப்பள்ளி இங்கே ஒன்று உண்டு, ஆலப்புழான்னு நினைக்கிறேன். அங்கே போட் ஹவுஸ்னு செல்லு ஒன்று இல்லை, அதே போல் இஞ்சி நிறைய உண்டு கேட்டியல. அங்கே மிதக்குத இடங்க எல்லாம்
ആളുമെല്ലാം കുളിച്ചുകൊണ്ടൊക്കെ കിടക്കുന്നു. നല്ല പൊളി ഇടങ്ങളാക്കും കെട്ടിയുള്ള ഇതും. പിന്നെ എന്നാ ഇങ്ങനെ കിടക്കിയ മണ്ണെല്ലാം പിന്നെ എന്നാണ് പുതുസാ കൊണ്ടുവന്ന് തട്ടുന്ന മണ്ണാക്കും, കടൽ കൊണ്ടുവന്ന് തട്ടുന്നത്. പിന്നെ ഇത് ആളുമെല്ലാം കുളിച്ചുകൊണ്ട് നിൽക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് ബോട്ടെല്ലാം നിറയെ ഇപ്പോഴും ടൂറെല്ലാം നടന്നുകൊണ്ടതായിരിക്കും കിട്ടിയാൽ. ടൂർക്ക് വേറെ ആളുകളെല്ലാം വരുന്നത് ടൂറെല്ലാം നടന്നുകൊണ്ടതായിരിക്കുന്നത്. അതെല്ലാം വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല. മണൽ എவ்வளோ ஹைட்டு கயറി கிடக்குதுன்னு கண்டா உங்களுக்கு മനസ്സിലാവും കിട്ടില്ല. ഇതെല്ലാം ഇപ്പോൾ വന്ന മണലാക്കും കിട്ടില്ല. എന്താ കടലലയിൽ വന്ന മണ്ണുകളാക്കും. നേരത്തെ എല്ലാം നല്ല താന്താക്കും കിടந்து കിട്ടില്ല. தாந்து கிடந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் கிடக்குது கண்டியில் லைட்டாக ஈரம் பட்ட மண் எந்த ஹைட்டு கிடக்குதோ அந்த அளவுக்காக கிடந்து மண். அடுத்து இப்போலாக்கி இந்த மண் எல்லாம் புதுசாக வந்தது. நல்ல ஹைட் உண்டு. உங்களை பார்க்க எப்படி தெரியும்னு தெரியல. நல்ல ஹைட் அட்டாக்கும் கிடக்குது. പിന്നെ നമുക്ക് വീട്ടിൽ കോളി കൂടുതലായതുകൊണ്ട് അപ്പോഴപ്പോഴും ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് എല്ലാം ഇടും കെട്ടിയാളാ. പിന്നെ അതൊന്നും കണ്ട് പേടിച്ചാത്തിങ്കിൽ അതൊക്കെ നമുക്ക് ആവശ്യമുള്ളതാക്കും വീഡിയോയ്ക്ക് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക്. നമ്മൾ പാട്ടെല്ലാം എടുത്തിടുമെങ്കിൽ നമുക്ക് കാപ്പറേറ്റ് കൊടുക്കും. അതുകൊണ്ടാക്കും കോളികളെ വെച്ച് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് ഇട്ടത് കെട്ടിയാളാ. இந்த பாறை പിന്നെ എന്നാണ് എൻ്റെ കുറിച്ച് வச்சிருக்க பாறை நான் பண்ணிட்டு வரும்போது இருக்கும் கெட்டியாளா. இந்த அளவில் தான் இருக்கும். இது ஒன்றும் பெருசாக மணல் ஒன்றும் மூடல. இது ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு மணல் வந்து பட்டதே உள்ள கெட்டியாளா. இதில் வேறு குழப்பம் இல்லை. அது பண்ணிட்டு இருந்த போல் அப்படியே தான் இருக்குது. இப்போ காட்டி வந்த அந்த 2 ரெஸ்டாரண்ட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு പിന്നെ അങ്ങേണ്ട് நம்ம ആളുമൊക്കെ நம்ம தெரிஞ்ச ആളുമൊക്കെ അങ്ങ് നിൽക്കണം കെട്ടിയാൽ. അതൊക്കെ ചുമ്മാ ഒന്ന് സൂം പണി കൈ കാട്ടി பார்த்தது കെട്ടി. ആളുകൾ കാണല്ലാണ് തോന്നുന്നത്. നമുക്ക് തിരിച്ച് കൈ ഒന്നും കാട്ടല്ല. ശരി പറഞ്ഞ നമ്മൾ ഇനി അങ്ങോട്ട് പോവാം. പിന്നെ എന്നാണ് ഞാൻ പണ്ട് വരുമ്പോൾ എന്നാണ് ഞാൻ இந்த ആർക്ക് റൈറ്റ് സൈഡ് കിടക്കുന്ന ആർക്കും ലെഫ്റ്റ് സൈഡ് കിടക്കുന്ന കടലിക്കും ഭയങ്കര ഡിസ്റ്റൻസ് ആയിട്ടാക്കിയിരുന്നു കിട്ടിയാളെ. മറ്റേ സിറ്റിയിലെല്ലാം പോടുവനില്ല 4 വഴിച്ചാലയാണ്. അതുപോലെ നല്ല 4 സൈഡും പരന്തുരിഞ്ചാകും കിടന്ന്. ഇപ്പം വന്നപ്പോൾ அந்த വില്ലേജിലെല്ലാം ഇരിക്കുന്നത് പോലെ ഒരു சின்ன ரோடு போലെயாகும் கிடக்கு கிட்டியால. நம்ம ஆறுக்கும் கடலுக்கும் நடுவில் ஒரு சின்ன ரோடு இட்டு நடந்து போனால் எப்படி இருக்குது அதே போலியாக்கும் கிட்டியாளுக்கு. பார்க்க சூப்பராக இருக்கு கிட்டியால. போலியாட்டு இருக்கேன். பார்க்காதையெல்லாம் வந்து பாருங்க. ഇത് ആക്കാൻ മറ്റേ പൊളി ചേർത്തടം കെട്ടില്ല. എന്നാൽ ഇപ്പോൾ വീഡിയോ എടുത്ത് കാട്ടി അറിയില്ല. ഇതാകും പൊളി ചേർത്തടം. കൊച്ചു പിള്ളേയൊക്കെ ഓടിച്ചാടി വിളാടനെ. പണ്ടില്ല ഇത് പൊളി ചേർത്തോണ്ട് തന്നെ മറ്റേ ആറിലുണ്ട് വന്ന് കടലിൽ ചേരയില്ല. ആറ് வந்து கடலில் ചേർത്തടം നമുക്ക് പൊളിன்னு சொல்லுவேன். പണ്ട് இந்த சைடு மணல்லுண்டு இந்த சைடு மணலൊക്കെ அப்படி சேர்த்து பூட்டி வச்சிருப்பேன். இந்த 2 சைடை அப்படி கனெக்ட் பண்ணி மணலிட்டு பூட்டி வச்சிருப்பேன். ஆறு வெള്ളം அந்த சைடு தான் கிடக்கும் ஆற்றிലുള്ള വെള്ളം. പിന്നെ അടുത്തന്നാണ് സമയമാകുമ്പോൾ അത് തുറന്നു വിടുമ്പോൾ കടലിൽ നേരെ പോയി ചേരുന്നത്. ഇത് ഒളിതും പോയി ചേരിയത് കടലിൽ ചേർത്ത കണ്ടില്ല. ആറും കടലിൽ ചേർത്ത ഇടം ഇത് பார்க்காத்தையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆறும் கடலும் இப்படி தான் சேரும். நீங்கள் வேறு நாங்கள் நினச்சிட்டுണ്ടെങ്കിൽ അതൊന്നും அப்படி ஒன்றும் இல்லை. ஆறும் கடலும் இப்படி ചേർന്നൊന്നും ചുമ്മാ സാധാ ഇടം പോലെ தான் இருக்கும். പിന്നെ നീச்சல் അറിഞ്ഞുകൂടാതെ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தி சாடுவெങ്കിൽ ரெடியாகி கிட்டியதாக இந்த கொச்சு பிள்ளைகளுக்கு நல்ல நீச்சல் அறியலாம் கெட்டியலாம். അതുകൊണ്ടാകും പിന്നെ അവനൊക്കെ എത്തിച്ചാടി പറഞ്ഞ് കിടന്ന് വിളാടിയത്. എന്നെ കാര്യമാണെങ്കിൽ അവ എഞ്ച ഉള്ള ആളുകളാക്കും കെട്ടിയാൽ. അവകൾക്കാവുമ്പോൾ കടലിൽ എപ്പടി നീന്തണമെന്ന് അറിയില്ല. അവ നീന്തി പഠിപ്പന്. നമ്മൾ അതേപോലെ നീന്തണമെന്ന് ആസைയോടെങ്കിൽ അടുത്ത് സ്വർക്കത്തിലത് നീന്ത വേണ്ടിയതായിരിക്കും കെട്ടിയാൽ. അതൊക്കെ ഒന്ന് பார்த்து விளாடுங்க. പിന്നെ എന്നാണ് என்ன இது வந்து கடலில் சேர்ந்த இடம் பொலியாയിരിക്കും கெட்டியால். அந்த சூரிய ஒளி படுമ്പോൾ தங்கம் போல மினுங்கும் கெட்டியால். இந்த இடத்தைக்கு நான் சின்னது கெட்டியால். இஞ்சேண்டு அங்கோட்டு போகிறதும் அங்கேண்டு இங்கோட்டு வாரதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம நடுவில் ரோட்டிலோடி போகிறது போல ரைட் சைடில் கடல் லெஃப்ட் சைடு ஆறும் அப்படி மாறி சூப்பராக இருக்கும் கிட்டல. 2 சைடு வெள்ளம் நம்ம நடுவில் நடந்து போகிறது சூப்பராக இருக்கும். പിന്നെ എന്നാണ് இந்த மணலாக்கு நாற்ற ஃபஸ்ட்டு சின்னது கிட்டல. இந்த எவ்வளோ ஹைட்டு கிடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இப்போ அந்த கடலை அலை வந்து கொண்டு தட்டினதாக்கும் கிட்டல. நல்ல ஹைட்டு உங்களுக்கு தெரியுதானு தெரியல. இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பிடி கிட்டல. പിന്നെ നല്ല ഹൈറ്റ് ആട്ടാങ്ങിരിക്കുകയാണ്. அந்த ബോട്ടോടെ എല്ലാം ഹൈറ്റ് ആട്ടാക്കും മണൽ കിടക്കിയത്. എല്ലാം പുതുസാக കൊണ്ടു വന്ന് കടലിൽ തട്ടിക്കൊണ്ട് പോകുന്ന മണലുകളാക്കും കണ്ടില്ല. ഇതെന്നാണ് എന്നെ പിന്നെ ഇഞ്ച ടൂർക്ക് വர ആളുകളും ഇപ്പം കുറയല്ലേ കിട്ടിയാൽ. ഇഞ്ച എന്നാണ് இந்த இடத்துல வர ஆளும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அங்கேண்டு ரோடு பொட்டி கிடக்கியுണ്ട്. ஒரு 100 ஆள் வர இடத்துல 90 ஆள் தான் இஞ்ச வருது. ஒரு 10 ஆள் இல்லை அங்கே நிற்கினேன். நடந்து வர்றது கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கினேன். மற்றாளோ மட்டும்தான் இங்கே வருன்னு. நாளும் இருக்குது இடம் எல்லாம் பண்டெல்லாம் கடையெல்லாம் வச்சுருந்த இடங்களாக்கும். பண்டு என்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னே கடையில் இருந்த இடங்களாக்கும். இப்போ கடையை ஒன்றும் கணக்கில் ஆளுவோ மட்டும்தான் இருக்குன்னு. என்ன இப்போ ஒரு கடை மட்டும்தான் இருக்கு கிட்டியல. நான் வந்த இடத்துல ஒரே ஒரு கடையை மட்டும்தான் பார்த்தேன். இவரை மட்டும் என்ன ஒரு சின்ன கடையை வச்சு கொண்டு நிற்கார் இடத்துல. പിന്നെ ഒരു മുഖ്യ കാര്യം കൊണ്ട് കിട്ടിയാൽ എന്നാണ് ഞാൻ ഓഗി പുയൽ വന്ന സമയത്തിൽ ഇഞ്ചില ഭയങ്കര ഡാമേജ് ആച്ചിന് ചൊല്ലിയുണ്ട്. ഒരു കല്ലിൽ ഓഗിன்னு எழுதி அதையெல்லாம் டிசைன் பண்ணி ஒரு சிலை மாதிரி கொண்டு இங்கே நினைவாட்டு வச்சுருந்து கிட்டியால் இந்த கடலை கரையில். அதையெல்லாம் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். அது என்ன காரியம் இப்போ கடலில் உள்ளேக்கம் கிடக்கியது. அதையெல்லாம் இடிச்சு புறக்கி கடலில் வந்து இடிச்சு புறக்கி கடலில் உள்ளேக்கம் கொண்டுட்டு இருக்கிறது. உங்களுக்கு கண்டா மனசிலாகும் கண்டியால். கீழே ஒரு ஃபோட்டோ சேர்க்குது கண்டியால். அந்த ஃபோட்டோ கண்டா உங்களுக்கு மனசிலாகும் அது எத்தனை கொஞ்சம் உள்ள கரையிலேயாக்கி இருந்துன்னு. கரையில் நல்ல கொஞ்சம் உள்ளேயாக்கி இருந்தது. அதே இப்போ ஃபுல்லாக கடலாட்டாக்கும் கிடக்குது. அந்த ஃபோட்டோயும் பார்த்து இந்த வீடியோயும் பார்க்கும்போது உங்களுக்கு மனசிலாகும் கடல் எந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள யார் வந்து கிடக்கியதுன்னு. இந்த வீடெல்லாம் 2 நாளத்துக்கு முன்னே நல்லா இருந்ததாக்கும் கேட்டியால். கடல் வெள்ளம் இங்கே உள்ள ஏறினதோட அதெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டுச்சு. പിന്നെ എന്നാണ് இதுவும் கொஞ்சம் ஹைட்டுக்கு இடிஞ்சு தாழ இறங்கி கிடக்குது. உங்களுக்கு கண்டா மனசிலாகுமான்னு தெரியல. குறை ஹைட்டு கூடின இடத்துல நம்ம இப்போ எல்லாத்தையும் இடித்து தாத்து புறக்கிட்டு இருக்குது.
പിന്നെ എന്നാണ് ഞാൻ ഇഞ്ച சூரியன் மறையிறது நல்லா இருக்கும்னு தோணுது கட்டியால. நான் இத்தனை நாள் இஞ்ச பல நாள் வந்திருக்கேன். ஆனால் சூரியன் மறையிறது நான் இதுவரை இஞ்ச பார்த்ததில்லை கட்டியால. கன்னியாகுமரியிலண்டு நான் இருந்துட்டும் ஒரு நாள் தான் கன்னியாகுமரியிலண்டு சூரியன் மறையிறது கண்டிருக்கேன். പിന്നെ എന്നാണ് எனக்கு இஞ்சன்னு பில்டிங் இடையிலண்டெல்லாம் பார்க்க பயங்கர நல்லா இருக்குது கட்டியால. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா அதை பார்க்க சூப்பராக இருக்குது சூரியன். പിന്നെ இந்த இடத்துல இப்போ இந்த ஆளும் எல்லாம் இறங்கி இந்த காலൊക്കെ நனைச்சோண்டு நிற்கணில்லை. இந்த இடம் எல்லாம் என்னன்னு என்ன பண்டெல்லாம் இறங்க பറ്റാത്ത இடத்த போലെயாக்கி இருந்தது கட்டியால. இங்கே வீடுங்க இந்த பில்டிங்கும் கடைகளும் இப்படியெல்லாம் இருந்ததாக்கும். இப்போ அதை ஒன்றையும் காணோக்கில்ல. ஆளுகள்லாம் இறங்கி இந்த நடந்தோண்டு தெரியுத இடம் போல இருக்கு கட்டியால. வெளியிலண்டு வர என்ன நினைப்பேன், இதெல்லாம் ஆளு குளிச்சோக்கள இடம் எனக்கு நினைப்பேன். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பண்டு பில்டிங் எல்லாம் இருந்த இடங்களாக்கும். இப்போ அலை வந்து அடித்து பயங்கர இதாக்கி இருக்கு. உங்களுக்கு தான் இனி சூரியன் மறையது கூட காட்டி தரேன் கேட்டில. ஏதுக்கு நம்ம இங்கே வந்தாச்சு இல்லை, வந்ததுக்கு அதையும் கூட பார்த்துட்டு போகிறேன். പിന്നെ എന്നാണ് ഞാൻ உங்களுக்கு இந்த இடையில இந்த ரோடு சைடு ரோடை காட்டி தரேன். இதுக்கு மேலே யாரையாவது நம்ம வீடியோ எடுக்க போகிறது, அதுவும் ஃபஸ்ட்டு இதை காட்டி தரதுக்கு. இது ரோடெல்லாம் உங்களுக்கு கண்ட മനസ്സിലാവും. ரோடை ஒன்றும் காணக்கில்லை, இடிச்சு பறக்கின்றிருக்கு. நம்ம இப்போ ரோடு இருந்த இடத்துல ஒட்டியாக நடந்து போய்കൊണ്ടിരിക്കുന്നത്. இது ரோடு இருந்த இடம் யாரும் செல்லாட்டேன் அത്ര ഇല്ലെങ്കിൽ ആരും കാണുന്നില്ല ഇത് ரோடு இருந்த இடமாக்குன்னு. எல்லாத்தையும் பொடிச்சு பிறக்கி கடலெல்லாம் கொண்டு இங்கே மேலோடையாக்கு விரிச்சு பிறக்கி இட்டிருக்கு. அந்த கீழே கீழ் வச்சுருப்பில்ல ரோடு, அதையெல்லாம் விரிச்சு பிறக்கி இங்கே மேலேயாக்கு கொண்டுட்டு இருக்குது. நம்ம இப்போ இந்த ரோடை தாண்டி இந்த ஒரு விளையாக்கு, இது பண்டு விளையாட்டு இருந்ததாக்கு. அதோ ஒரு ஆள் விளையாட நினைக்கேன். அது ஃபுல்லாக இப்போ மணலை நிரப்பி இப்போ அங்கனோடைய ஆளுவங்க நடந்து கொண்டு தெரியாது. சரி, நம்ம இப்போ கரெக்டான வியூ பாயிண்டில் வந்தாச்சு கிட்டில. நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டி தரேன். சூரிய மறையாதை யாருக்கு இனி காட்டி தரது. പിന്നെ എന്നാണ് സൂര്യൻ പറയുന്നത് സൂപ്പറായിരിക്കട്ടില്ല. இப்படி பார்க்க எப்படி இருக்குன்னா நமக்கு நேரே நம்ம இப்படி சும்மா இன்னொன்று நேரே பார்த்தா நமக்கு நேரே ஃப்ரண்ட்டில் சூரியன் நிற்கிது கேட்டியலா. நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆளை விட்டு பேசணும் எப்படி இருக்கும் அதே போல கேட்டியலா. நம்ம பார்த்து சும்மா இப்படி மேலோட்டோன்னு பார்க்கணும் வேண்டாம், நின்னோட்டு நேரே பார்த்தாலே நேரே ஃப்ரண்ட்டில் சூரியனாக்கு. அது என்னென்னா சூப்பராக இருக்குது கேட்டியல. கடலுக்குள்ளே அப்படியே முங்கி இறங்கியது போல இருக்கு. கடல் முடிந்த இடத்துல ஒரு லைன் போல கிடக்கும் கண்டிலாம். கடைசி எண்டில் இந்த எண்டாண்டு அந்த எண்டு வரை ஒரு லைன் போல், அந்த லைனில் கரெக்டாக சூரியன் வந்து இறங்கியது பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கின்றிருக்கும். உங்களுக்கு நான் பின்ன ஒரு 3 மினிட் ஆகும் அத்தனை நின்று பார்த்து இறங்க. நான் உங்களுக்கு வேண்டி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்கிட்டு இருக்கேன் கேட்டியலா. அலை அடித்து ஸ்பீடாக காணும்போது உங்களுக்கு மனசிலாகும் வீடியோ ஃபாஸ்ட்டாக அட்டாக்கும் போய் கொண்டு இருக்குதுன்னு. ஏன்னா என்ன ஒரு 4-5 மினிட் கிட்ட ஆகும் கேட்டியலா. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பதுக்க உள்ளே இறங்கி போக்கு. அதோண்டாக்கு நான் பின்ன ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அட்டாக்கும் இட்டு காட்டி தரது. சும்மா ஒன்றும் இல்லை, அது இறங்கி போகும்போது சூப்பராக இருக்குது கேட்டியலா. நான் கன்னியாகுமரியில் ஒரு 2 நாள் போனேன் கேட்டியலா. ஆனால் அது அங்கே என்னன்னு கொஞ்சம் மேலே மேகத்துக்குள்ளே மறைஞ்சு போச்சு. நான் இதே போல் கிளியராக பார்க்க பற்றல. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கேட்டியலா. பொலியூரில் இதே போல் எங்கள் சூரியன் மறையுதுன்னு. ஆனால் சூப்பராக இருந்து கேட்டியலா. பொலியூரில் மறையுது கரெக்டாக அந்த கடலில் உள்ள முங்கி போகிறது போலேயே இருந்தது. நான் நேரத்தை கன்னியாகுமரியில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதில் உள்ளதுக்கு இதில் உள்ளதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டியலா. கன்னியாகுமரியிலன்று என்ன மற்ற இந்த மேகத்துக்குள்ளே மறைஞ்சு போகிறது போலே இருந்து அங்கேயும் கடலுக்குள்ளே முங்கி போகும். ஆனால் நம்ம போகிறான்னு மேகத்துக்குள்ளே மறைஞ்சு போனது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளே முங்கி போகிறதுக்கு இன்னும் கண்டது. நம்ம அதை கரெக்டாக வீடியோவும் எடுத்தாச்சு கேட்டியல. கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக கடலுக்கு உள்ளே அந்த தீப்பிழம்பு இறங்கி போகிறது போல இறங்கி போனது சூரியன். பண்டு சின்ன வயசில் நம்மகிட்ட செல்வன் இல்லை, சூரியன் வைட்டான கடலுக்குள்ளே போய் ஒழிச்சிருக்கியதுன்னு. அது இன்னும் கரெக்டாகிட்ட நம்ம கண்டுபிடிச்சது கேட்டியல. கரெக்டாகிட்ட நான் பார்த்தேன் சூரியன் வந்து கடைசியில் அங்கே நேரே கடலுக்குள்ளே போய் ஒழிச்சிருக்குது. காலத்தவமா அடுத்த கடலுக்குள்ளே டக்கு கழிச்சு வர்றது. கடலுக்குள்ளே எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை அறிஞ்சு விட, ஆனால் கடலுக்குள்ளே தான் போய் இருக்குது கேட்டியலாங்க. இன்னும் கரெக்டாகிட்டு பார்த்தாச்சு. பின்ன என்ன இதெல்லாம் பண்டு எங்கே கடல் மணலுக்கு மேலே இருந்த பில்டிங்களாக்கும் கேட்டியல. இதெல்லாம் ஃபில்லர் போட்டு பண்ணு பின்ன குறைச்சக்க தாங்கி பிறக்கி நிற்கிது. இருந்தாலும் கீழாக உடஞ்சி பிறக்கி தான் கிடக்குது. எல்லாம் உடஞ்சி பிறக்கி கிடந்தாலே மொத்தமாக அவ்வளோ அதை குறைச்சி தாங்கி பிறக்கி நிற்கிது. പിന്നെ என்ன കാര്യമാണ് ഇതേപോലത്തെ ട്രാവൽ വ്ളോഗിങ് ടൂർ പ്ലേസസ് മറ്റേ പിന്നെ എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഇതെല്ലാം ஃபன்னாட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னு உണ്ടെങ്കിൽ நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கேட்டியலா. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் அடுத்து நம்ம சேனலை தேடினாலும் கண்டுக்கிட்டாது. அதோட சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காத பண்ணி வைங்க. பின்ன இത്രയും காட்டி தந்ததுக்கு வேண்டி ஒரு லைக்கும் போட்டு ஒரு ஷேரும் ஒன்று தட்டி விடுங்க கேட்டியலா. சும்மா தானே இருக்குது, தட்டி விடுங்க.